எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தரப்போகுதா அல்லது பாதகமான பலனை தரப்போகுதா அப்படின்றத பற்றி தானுங்க துல்லியமாக உள்ளபடி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிறக்கப்பட்டது. அப்படி பிறந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மாதம் முழுவதும் விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 9வது பாவகத்தில் நீச்ச நிலையில் வராரு. விருச்சிக ராசியாதிபதி தானுங்க செவ்வாய். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது பாவகத்தில் நீச்ச நிலையில் வராரு. அதுபோக விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு பாதகத்தை தரக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் தான், பூசம் நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் இருப்பார். ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்கின்றது தானுங்க முக்கியம். அப்போது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இருக்கிற இடமும் சரியில்லைங்க, அதுபோக வாங்கியிருக்கிற சாரமும் சரியில்லை. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை நமக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்ற ஆசை, சம்பாதிக்கணுன்ற ஆசை, சாதிக்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே எல்லா நேரமும் சாதகமான நேரமாக இந்த பிரபஞ்சம் தர்றதில்லைங்க. சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமும் கொடுக்கும், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரமும் கொடுக்கும், இருக்கிறது எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு நேரமும் கொடுக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சம். மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்தே 18ஆம் தேதி வரை சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாகவே இருங்க. ஒரு வண்டி வாகனத்தை தூரமாக நம்ம பயணிக்கிறதோ, அவசரப்பட்டு ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறதோ கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் பண்ணுங்க. அதாவது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால மழை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் தீர்ந்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனாலும் மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மருந்தே கிடையாது. உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, மன அழுத்தத்துக்கு மட்டும் மருந்து இல்லை. நம்ம ராசியாதிபதி இருக்கக்கூடிய ஒரு சூழல் சரியில்லாத ஒரு சூழலாக இருக்கிறதுனால தான் 19ஆம் தேதி 18 தேதி வரை தானுங்க, 19 கூட தேவையில்லை, கார்த்திகை 18 வரைக்கும் கொஞ்சம் சாதகமாக இருந்துக்கோங்க. ஒன்று, இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் ஏதாவது போடலாமா, இல்லை ஒரு லாட்ரி வாங்கலாமா, நண்பருக்கு காசு பணம் கொடுக்கலாமா, ஒரு வாகனம் வாங்கலாமா, இந்த மாதிரி செயலெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான், தனஸ்தானாதிபதி, தனகாரகர். விருச்சிக ராசிக்கு குரு தானுங்க. 7வது பாவகத்தில் இருக்கிறாரு, சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறது நல்லது தானுங்க. அப்போது குரு பகவான் அவர் வாங்குகிற சாரம் சந்திரனுடைய சாரமாக இருந்தாலும் தனகாரகர் பகையாக இருந்து தான் நம்மளை பார்க்குறாரு. அவர் நல்ல விதமாக இருந்து பார்க்குறதுக்கும் அவர் பாதகமாக இருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ குரு பகவான் தூரத்துலேருந்து கொடுத்தாலும் நம்ம சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் படுறதுனால 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1000 ரூபாய் செலவு கொடுத்துரும், 2000 ரூபாய் செலவு சம்பாதிச்சாலும் 2000 ரூபாய்க்கு உண்டான செலவு கொடுத்துரும். இது எல்லாமே கார்த்திகை மாதம் 18 தேதி வரை, அதிகபட்சம் 19 தேதி வரை. உங்கள் மனசுக்குள்ளார வீட்டுக்கு ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தில் வாங்கி போட்டுடலாம். ஏன்னா எம்புட்டு சம்பாதிச்சாலும் இந்த 19 நாளில் பெருசாக நம்மளால் சாதிச்சிட முடியாது. மாடு பால் கறக்கிறதுக்கும் பக்கத்தில் பூனை உட்காந்துட்டு குடிக்கிறதுக்கும் சரியாக தான் இருக்கும் இல்லையா? அப்போது வீட்டுக்கு அத்தியாவசியம் என்ன, உங்களுக்கு அத்தியாவசியம் என்னவோ அந்த செயல் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அசையும் சொத்து வேண்டாங்க, அசையாத சொத்து. வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணுன்ட்டு ஒரு 6 மாதமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், தாராளமாக வாங்கி போட்டுடுங்க. இல்லை ஒரு ஏசி வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனுங்க, வெயில் காலத்தில் ஏகப்பட்ட ரேட்டாக இருக்குது, இந்த நேரத்தில் செஞ்சுக்கிடலாமா, தாராளமாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா எம்புட்டு சம்பாதிக்கிறீங்களோ அம்புட்டு செலவாகும் 19 தேதி வரை, 18, 19 தேதி வரை. இந்த நேரத்தை அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுபோக தனஸ்தானாதிபதி 7வது பாவகத்தில் இருந்து சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதும், அதே மாதிரி சுக்கிரன் ஐன சுகஸ்தானாதிபதியும் 7வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் தானுங்க.
அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு 17ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். அந்த நேரத்தில் 17ஆம் தேதி இந்த சூரிய பகவான் இருக்கார் இல்லைங்களா, விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில், சுக்கிரன் சனி பகவானுடைய வீட்டில். சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா, சுபஸ்தானாதிபதி சுக்கிரனுக்கு, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு வீடும் கொடுத்துருப்பாரு. உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிற அந்த சூரிய பகவானை பார்க்கவும் செய்வார், சூரியனுடைய வீட்டையும் பார்க்குறாரு. இந்த அடிப்படையில் 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சில நண்பர்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும். நான் 5 வருஷமாக 6 வருஷமாக 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வரனே செட் ஆகலைங்க, திருமணமே எனக்கு நடக்கலை, ஆனால் மறுமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, திருமணம் தான் நடக்கலையே, மறுமணமாவது எனக்கு நடக்குமான்ற ஆதங்கத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா, மறுமணம் வேண்டியது இல்லைங்க, உங்களுக்கு திருமணமே நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அனுகூலம் கார்த்திகை 17க்கு மேலே. நிச்சயமாக அந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரி பண்ணுற நேரமாகவும், மன அழுத்தம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும், அதுபோக தொழில் ஸ்தானத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் வரும். இது எல்லாமே 18 தேதிக்கு மேலே தான். 17 தேதி வரை பெருசாக உங்களுக்கு எந்த யோகமும் கிடையாதுங்க. இப்போ இருக்கிறதுக்கும் கார்த்திகை பிறந்து 4, 5 நாள், 10 நாள், 15 நாளில் கூட உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் வந்துடாது. அந்த 17 தேதி முடியணும், 18 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முழுமையாக சூரிய பகவான் அனுசம் நட்சத்திரத்தில் இருந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடணும். இந்த சூரிய பகவான் அவர் தான் மாத கிரகம். எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் தரமாட்டார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் வராரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தான் வருவார். அப்போது சூரிய பகவான் முதல்ல குருவுடைய நட்சத்திரம். அப்போ குருவுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் மாற்றம் இல்லை. சனியோடைய நட்சத்திரத்தை கார்த்திகை 3ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி வரை, அதுவும் நமக்கு சிறப்பு இல்லை. கேட்ட நட்சத்திரத்தில் வரணும். விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம் தான் கேட்டை. அந்த புதன் விருச்சிக ராசியிலேயே புதனாதித்ய யோகமாக குருவுடைய பார்வை வாங்குகிற நேரம் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதி வரை கிட்டத்தட்ட 12 நாள் பிரமாதமான ஒரு நேரம். நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகுது, உடல் உபாதைகள் சரியாக போகுது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக போகுது, தீராத கடன் தீருமா, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கல சாமி அப்படின்னா கார்த்திகை மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிற மாதிரி ஒரு அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. தீராத திருமண தடை தீரப்போகுது. நாகதோஷம் சொன்னாங்க, செவ்வாய் தோஷம் சொன்னாங்க, தார தோஷம் சொன்னாங்க. எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, எத்தனாயிரம் நீங்கள் பரிகாரங்கள் செய்து இருந்தாலும் சரி, இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலையா, சுக்கிர பகவான் திருமணக்காரகன் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு வந்துட்டு குருவுடைய பார்வை வாங்குகிற நேரத்தில் திருமணக்காரகன் சுக்கிரனை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாலையும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இது எல்லாமே நமக்கு கார்த்திகை 18க்கு மேலே தான். 18 வரை பெரிய லெவலில் மாற்றம் இல்லை. 18 தேதி வரை நிறைய மாற்றங்கள் வரப்போகுது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. ஆக பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல அனுகூலம்தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.